நான் வந்து செம்பருத்தி செடி வந்து கேட்டுக்கு வெளியில் வச்சுருக்குறேங்களா, அதனால் வந்து எப்போவுமே காலையில் ஒரு 8, 9 மணிக்குள்ளே வந்து அந்த பூவெல்லாம் எடுத்துருவேன். ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் பூக்கும். 4 பூ 3 பூ தான் பூக்கும். அது வந்து சின்ன செடியாக தான் இருக்குது. அதுக்கு மேலே போனாலும் நான் கட் பண்ணி விட்டுருவேன். இந்த 2 நாளா என்ன அதிசயமோ காணோங்க, பூவா பூக்குது. ஒரு 10, 15 பூக்கிற அளவுக்கு 2 நாளாவே பூத்துதுங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். யாராவது கொஞ்சம் லேட்டானா யாராவது பூ பறிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால வந்து நான் முன்னாடியே எடுத்துடுறதுங்க. அந்த செம்பருத்தி பூவை எடுத்துகிட்டு மாடிக்கு போனால் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக ஒரு 7, 8 ரோஸுக்கு மேலே பூத்துருந்ததுங்களா. எனக்கு வந்து காலையிலேயே இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஒரு 5 நிமிஷம் வந்துங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு குழந்த மாதிரி மாறிடுச்சு மனசு. ஓடி போய் பாப்பா தம்பி எல்லாத்தையும் ஒடியாங்க ஒடியாங்க செடியில் பூத்துருக்குது, நிறையா பூத்துருக்குது, நிறையா பூத்துருக்குதுன்னு கூட்டிகிட்டு வந்து காட்டிட்டுங்க. அப்புறம் அப்படியே விட முடியாதுங்களா, ரோஸை வந்து கட் பண்ணி விட்டால் தான் அடுத்து கொழுந்து வச்சு பூக்கும் இல்லைங்களா. அதனால சாயங்காலம் சாமிக்கு வைக்கலான்னு எடுத்துக்கிட்டேன்.